Hello viewers, welcome to Ravdi's Tamil Kitchen. Ravdi's Tamil Kitchen நல்ல ஹெல்தியான நல்ல ஆரோக்கியமான நொங்கு பாயாசம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Ravdi's Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நொங்கு பாயாசம் செய்ய பால் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா காய வெச்சுக்கோங்க. அடுத்ததா நொங்கு எடுத்துக்கலாம். நொங்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 9 கண் நொங்கு எடுத்துர்க்கேன். அதாவது 3 நொங்கு உள்ள இருக்க தண்ணியோட சேர்த்து நல்லா மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையாலே நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க. நொங்கு பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல நிறைய கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்தியானது, நல்ல குளிர்ச்சியானது. நல்லா மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா காயிட்டோம். பால் பொங்கி கொதி வருது. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கிட்டோம். ஏலக்காய் தூள் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. பாலும் நல்லா திக்கா இருக்கு. அடுத்ததா நான் பாத்தீங்கன்னா பாதாமும் பிஸ்தாவும் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்ததா கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நொங்கு பாயாசம் செய்ய பால் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும் போது நம்ம நொங்கு ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா சில்லுன்னு இருக்கணும். இப்போ இந்த பால் நல்லா ஆறின பிறகு நம்ம நொங்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நொங்கு பாயாசத்துக்கு பால் ரெடி பண்ணி ஆற வச்சிட்டேன். இப்போ நம்ம மேட்ச் பண்ணி வச்சுருக்க நொங்கு இதில் சேர்த்துக்கலாம். நொங்கு ரொம்ப மேட்ச் பண்ண வேணாம், கொஞ்சம் மேலாப்பில் தெரியணும். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், போட்டோன்னே இந்த மாதிரி அழகாக தெரியணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். பாலுமே கூட ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நொங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியானது. இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவ்திஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.